புத்திசாலி நரி. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் ஆட்சி செய்து வந்தது. ஆனால் அது மிகவும் சோம்பேறியாக இருந்தது. வேட்டையாட சோம்பல் பட்டு வேறு வழியில்லாமல் தன் உதவிக்கு ஒரு நரியை நியமித்தது. நரியிடம், நீ எனக்கு உணவு கொண்டு வந்தால் உனக்கு தினமும் ஒரு பங்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தது. நரி மிகவும் புத்திசாலி. அது உடனே ஒரு திட்டத்தை தீட்டியது. ஒவ்வொரு நாளும் அது ஒரு விலங்கிடம் சென்று, காட்டுராஜா சிங்கம் உன்னை கொல்ல விரும்புகிறது. ஆனால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அதற்கு நீ என் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னது. நரி சொல்வதைக் கேட்டு பயந்து போன விலங்குகள் அதன் பேச்சைக் கேட்டன. நரி அவைகளை சிங்கத்திடம் அழைத்துச் சென்று, ராஜா, நான் உனக்காக ஒரு இரையை தயார் செய்துவிட்டேன். இதை நீ சாப்பிடலாம் என்று சொன்னது. சிங்கம் மகிழ்ச்சியாக உணவைச் சாப்பிட்டது. நரி தன் புத்திசாலித்தனத்தால் சிங்கத்தின் பங்கைத் திருடி தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டது. சிங்கம் சோம்பேறித்தனத்தால் நரியின் தந்திரத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் கடந்து சென்றன. நரி தினமும் ஒரு புதிய விலங்கைப் பிடித்து சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு தன் பங்கைத் திருடி வந்தது. ஒரு நாள் நரி ஒரு முயலைப் பிடித்தது. முயல் மிகவும் புத்திசாலி. அது நரியின் தந்திரத்தை உணர்ந்து கொண்டது. நண்பா, உன் திட்டம் மிகவும் அருமையானது. ஆனால் சிங்கம் மிகவும் சோம்பேறியாக இருப்பதால் உனக்கு நல்ல பெயர் கிடைக்காது. அதுவே நீ என்னை சிங்கத்திடம் அழைத்துச் சென்று, ராஜா, இந்த முயல் மிகவும் சிறியது, ஆனால் மிகவும் சுவையானது என்று சொன்னால் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று முயல் சொன்னது. நரி முயலின் பேச்சைக் கேட்டு சிங்கத்திடம் சென்றது. ராஜா, இந்த முயல் மிகவும் சிறியது, ஆனால் சுவையானது என்று சொன்னது. சிங்கம் முயலை பார்த்தது. இது மிகவும் சிறியது, எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னது. முயல் உடனே, ராஜா, நான் மிகவும் புத்திசாலி, உனக்கு ஒரு நீதி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னது. சிங்கம், என்ன நீதி என்று கேட்டது. சோம்பேறித்தனம் உனக்கு துணையாக இருக்காது. அது உன்னை குறைவான சக்தியுடன் வைத்திருக்கும் என்று முயல் சொன்னது. சிங்கம் முயலின் பேச்சைக் கேட்டு வெட்கப்பட்டது. அது தனது சோம்பேறித்தனத்தை விட்டு தானே வேட்டையாடத் தொடங்கியது. நரி தன் திருட்டுத்தனம் காரணமாக சிங்கத்திடம் இருந்து தப்பித்து ஓடிவிட்டது. கதை உணர்த்தும் நீதி: சோம்பேறித்தனம் ஒருபோதும் வெற்றியைத் தராது. உழைப்பே உயர்வு தரும்.